மேடம், இந்த தடவை கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன் மேடம். எனக்கே தெரியுது. நோ நோ, இந்த சிச்சுவேஷனுக்கு நீ அப்படிதான் நடக்கணும். கரெக்டா பண்ண. இல்ல மேடம், இந்த தோசை மாஸ்டர்கிட்ட பஞ்ச் டயலாக் பேசுனதோட விட்டுருக்கணும். 2 பஞ்சும் விட்டுட்டேன். இப்ப என்ன, அதுக்கு உனக்கு காசு வேணுமா? ஐயா, என்ன மேடம் இப்படிலாம் கேட்குறீங்க? நான் போய் உங்கள்கிட்ட காசெல்லாம் கேட்பேனா? நீங்களே கொடுப்பீங்க, எனக்கு தெரியும் மேடம். மேடம், என்னதான் நடிகர்கள் நல்லா நடிச்சாலும் சில படங்கள் ஓடுறதில்ல, ஃப்ளாப் ஆயிடுது. அந்த மாதிரி நம்ம படமும் ஓடலையே மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் க்ளோஸ்ன்ற மாதிரி ஆயிப்போச்சே மேடம். உங்களோட ஐடியா என்ன? அந்த சின்ன தம்பியை வீட்டை விட்டு விரட்டணுன்றதானே? நான் என்னதான் விரட்டினாலும், அவன் போறேன்னு சொன்னாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி அவன் அந்த வீட்டிலே இருக்க வச்சிடறாங்க. இன்னும் அந்த வீட்டை விட்டு போல. ஒருவேளை அவனும் என்ன மாதிரியே போறேன்னு ஆக்ட் கொடுக்கறானோ? அவனை வீட்டை விட்டு அனுப்புறதா என் பிளான் நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன்? என்ன மேடம், அது உங்க பிளான் இல்லையா? ஃபர்ஸ்ட் உன் தாட்டை நீ மாத்து. இனிமே நீ அட்டாக் பண்ண வேண்டியது சின்ன தம்பி இல்ல, ஐஸ்வர்யாவை. அப்படி பண்ணேன்னா நான் யோசிச்சு வச்சிருக்கிற பிளானும் ஒர்க் அவுட் ஆகும். என்ன பிளான் எப்படி? அட, உங்களை பார்க்கறதுக்கு முன்னால நான் தான் பெரிய மேதாவி நினைச்சிட்டு இருந்தேன் மேடம். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இமய மலை, நான் பரங்கி மலை. இல்ல ஒரு பாறை, இல்ல ஒரு கல்லு, இல்ல மண்ணு மேடம், களிமண்ணு மேடம். நான் களிமண்ணு மேடம். மேடம், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் மேடம். ஆமா, என்ன சொன்னீங்க? ஏய், இல்ல மேடம், நீங்க கோவப்படுறீங்களான்னு செக் பண்ண. நல்லாவே கோவப்படுறீங்க. வர மேடம்.